பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலவேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். மத்திய 23:26 வாசிக்கிறோம், வெளிப்புறம் சுத்தமாகும்படி அவைகளின் உட்புறத்தை முதலாவது மாக்கு என்று வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது எப்படிப்பட்ட மாற்றம். இந்த உலகத்திலே அநேகருடைய வாழ்க்கை வெளிப்புறமாக மாற்றமாக காணப்படுகிறது. ஆனால் உட்புறம் எப்படி இருக்கிறது என்று சொல்லி நாம் சிந்தித்து பார்ப்போம். ஒரு நபர் தன்னுடைய சம்பாத்தியத்தில் சிறு சிறிதாக சேர்த்து வைத்து அந்த பணத்தில் கார் வாங்க ஆசைப்பட்டார். அப்படி ஆசைப்பட்ட அவரால் அநேக நாட்களாக பணம் சேர்த்தும் புதிதாக கார் வாங்குவதற்கான பணம் சேகரிக்க முடியவில்லை. கார் வாங்க வேண்டும் என ஆசைப்பட்டாலும் கடன்பட்டு அதை வாங்கக்கூடாது என அவர் உறுதியாக இருந்தார். எனவே அவர் வேறு ஒருவர் பயன்படுத்திய காரை வாங்க உறுதியாக இருந்தார். அநேக இடங்களில் தேர்கிறார். இவர் பார்வைக்கு ஒரு கார் பிடித்தாக இருந்தது. அதை பார்க்கிறார். வெளிப்புறம் மிகவும் அழகானதாக காணப்படுகிறது. அவர் அந்த காரை வாங்க வேண்டும் என முடிவு செய்து அந்த காரை வாங்கினார். வாங்கிய சில நாட்களிலே அந்த கார் பழுதாகிவிட்டது. அப்பொழுது அவர் மெக்கானிக்கிடம் செல்கிறார். இந்த வாகனம் ஒன்றுக்கும் உதவாது என்று மெக்கானிக் சொல்கிறார். காரணத்தை கேட்டபோது வாகனத்தில் வெளிப்புறம் மாத்திரமே நன்றாக உள்ளது, உட்புறம் ஒன்றுமே இல்லாத குப்பை என்று அந்த மெக்கானிக் கூறுகிறார். பிரியமானவர்களே, நம்முடைய வெளிப்புற தோற்றம் எவ்வளவு அழகானதாக காணப்பட்டாலும் நம்முடைய உட்புறம் அழகானதாக இல்லாவிட்டாலும் நாம் குப்பையாக தான் இருப்போம். பரலோகத்திற்கு செல்ல வேண்டும் என தேவன் நாமத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தங்களுடைய வாழ்க்கையில் உள்ளான மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நம்மில் அநேகர்களில் மற்றவர்களை மனதில் வைத்து வெளிப்புற மாற்றத்தை கொண்டு வந்திருக்கிறோம். மற்றவர்கள் என்னை பார்க்கும்போது நான் ஒரு நல்ல விசுவாசியை நினைக்க வேண்டும் என்கிற காரணங்களை நினைத்து நாம் வெளிப்புறமாக மாற்றங்களை கொண்டு வந்திருக்கிறோம். தேவன் இருதயத்தை பார்க்கிறார். எனவே நாம் உள்ளான மாற்றத்தை கொண்டு வராவிட்டால் நம்முடைய வெளிப்புற மாற்றம் பயனற்றதாகவே காணப்படும். ஆகவே முதலாவது உள்ளான மாற்றத்தை கொண்டு வருவோம். அப்போது வெளிப்புறமும் சுத்தமாக்கப்படும் என்று உணர்ந்து கொள்வோம். பரிசேயரை போலில்லாமல் தேவன் விரும்பின பிள்ளைகளாகவே நாம் உள்ளான மாற்றத்தோடு தேவனுடைய வருகைக்காக காத்திருப்போமா? இப்படிப்பட்ட ஒரு மாற்றம் நம்முடைய வாழ்க்கையிலே தேவை. அதுதான் தேவன் எதிர்பார்க்கிறார். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புதிய சிருஷ்டி ஆகிறான். பறவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 நாம் வாசிக்கிறோம். ஆண்டவர் நம்மை முற்றிலுமாய் சுத்திகரிக்க விரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு மாற்றத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.